நிச்சயமா நான் சொல்றேன், வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருது. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு, வேன் வந்துருச்சு, அம்மா கத்துவாங்க. ஆனா லீவு நாள்ல பாருங்க, நான் 10 மணி வரையும் தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம், ஸ்கூல் போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். டீச்சர் ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்து எங்களை மட்டும் எல்லா பாடத்தையும் படிக்க சொல்கிறாங்க, எல்லா பாடத்தையும் நல்ல மார்க் எடுக்க சொல்கிறாங்க. இது என்னங்க லாஜிக்கு? அதனால தான் சொல்கிறேன், வீடு தாங்க ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. இவங்க அந்த லைட் போட்டதா உங்களுக்கு நல்லா படிச்சு ஏறுது. போட மாட்டேங்கிறாங்க. அடுத்ததாக பிரவீன் அவர்கள் உள்ளாக போனா சூப்பரா இருக்கு. ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பேச வராங்க. வாங்க என்ன பேசுறாங்க பாப்போம். மேடம், வீடு தான் சந்தோஷம் ஜாலின்னு சொல்றீங்களே, வீட்டிலே உட்கார்ந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல மேம் எங்களுக்கு ஸ்டாக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க, ரைம்ஸ் சாங் சொல்லி தராங்க, டான்ஸ் ஆடலாம். ஆனா வீட்டுல தான் தனியால். ஸ்கூல் எனக்கு ஒரு கேங்க இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுவேன். ஸ்கூல் போகுது ட்ரைனிங் ஏறிங்க, காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சது கஷ்டம் தாங்க. ஆனா அப்பதான் எதிர்காலத்துல பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் சிஇஓ ஆகலாம். வீட்டுல டீ பார்த்தா நம்ம கண்ணி கட்டி போகும், ஸ்கூல்ல போட பார்த்தா நாம ஆளையணும். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு பெரிய ஆளா ஆகலன்னு நினைச்சு பார்த்தா இன்னைக்கே சந்தோஷமா ஸ்கூல் போலாங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. பிரவீன் அவர்கள் ரொம்ப அருமையா பேசுறாங்க. இது என்னவோ சரியான உண்மைதாங்க, அழகாவும் எடுத்து சொன்னாங்க. அடுத்ததாக அப்ராஜிமா அவர்கள் வீடு தான் பெஸ்ட்னு பேச வராங்க. வாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நடுவர்களே, சிஇஓ ஆகிறது அமெரிக்கா போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த் முக்கியங்க. ஸ்கூல் பேக் தூக்கி பாருங்க எவ்வளோ வெயிட்னு. அந்த ஸ்கூல் பேக் தூக்கி தூக்கி உடம்பு வலி வந்து தாமிச்சா. என் தாத்தாக்கு 60 வயசுல அந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலயே வந்துருச்சுங்க. அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னா இல்ல மலையேற போறேன்னானே தெரியலங்க. காலை எழுந்தவுடனே படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்காருல்ல. ஆனா நாங்க காலையில மட்டுமா படிக்கிறோம். ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், விண்டர் கிளாஸ்னு லீவ் நாள்ல கூட எங்களை நிம்மதியே விட மாட்டாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், அது எங்க வீட்டுல தாங்க கிடைக்கும். எங்க மேம் இருக்காங்க பாத்தீங்களா நண்பர்களே, அவங்க ஒரு நாள் லீவ் போட்டா கூட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எங்களை ஃப்ரீ, எங்களுக்குலாம் ஸ்கூல் தான் ஜாலி, எங்களுக்குலாம் வீடு தான் ஜாலி. சூப்பர்மா. அப்ராஜிமா அவர்கள் ரொம்ப அருமையாகவும் பேசினாங்க. ஃப்ரீயா எங்க விடுறது, நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆனாதான் வீட்டுக்கும் நாட்டுக்கு தான் பெருமை. அதே மாதிரி ஒரு மேம் லீவ் போடுறத எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பாருங்களேன். அடுத்ததாக நித்திகாஸ்ரீ அவர்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பேச வராங்க. வாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நடுவர்களே, ஸ்கூலுக்கு போனாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வீட்டுல இருந்தா சோம்பேறியா தான் ஆகும். ஸ்கூல்ல மேம் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்கல்ல, ஆனா அதுதாங்க நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குது. மேம் முட்டி போட சொன்னா நம்மளோட கால் ஸ்ட்ராங் ஆகும், கை தூக்க சொன்னா நம்மளோட தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் நமக்கு இலவச ஜிம் மாதிரிங்க. மேத்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி. கணக்கு டீச்சர் சமாளிச்சுட்டா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம். வீட்டில் நீங்க செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாதான் சிங்கக்குட்டி. அதனாலதான் சொல்றேன், இந்த படிப்பு இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா ஒரு வேலை கிடைச்சிருங்க. சூப்பர்மா. நித்திகாஸ்ரீ அவர்களும் ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்ததாக வீடு நமக்கு பள்ளிக்கூடம் ஆணும். பறவை கூட்டிலே இருந்தா பறக்க முடியுமா? பறவை பறந்தாதான் உலகம் தெரியும். வீட்டுல அன்பு கிடைக்கும், ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். நமக்கு ரெண்டுமே தாங்க தேவை. அதனால காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் ஜாலியா வீட்டுக்கு வாங்க. அப்பதான் படிப்பு முக்கியம், அதே சமயம் ஓய்வும் முக்கியங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்றீங்க, அங்க உங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். ஆனா போக போக உங்க கூட எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. வீட்டுல நீங்க செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாலும் சிங்கக்குட்டி. அதனால காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு